வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உலக பொருளாதாரத்தையே உலுக்கி இருக்கிற ஒரு பெரிய நெருக்கடிய பத்தி தான். மத்திய கிழக்குல நடந்த ஒரு தாக்குதல் உலகத்தோட எரிசக்தி விநியோகத்தை மட்டும் பாதிக்கல, அங்க சிக்கி இருக்கிற இந்தியர்களோட உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கு. வாங்க, இந்த நிலைமை உண்மையிலேயே எவ்வளவு தீவிரமானதுன்னு ஆழமா பார்க்கலாம். சரி, இந்த நெருக்கடி எப்படி திடீர்னு உருவானது? எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சது. உலகத்தோட மிக முக்கியமான கடல்வழி பாதைகள்ல ஒண்ணுல ஒரு நேரடி தாக்குதல் நடந்திருக்கு. ஹார்முஸ் ஜலசந்தியோட அமைதியான பகுதியில போயிட்டு இருந்த ஒரு எண்ணெய் கப்பல் மேல ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதி முழுசும் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி உலக நாடுகளோட கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்த தாக்குதல் நமக்கு ஏன் ரொம்ப முக்கியம்னா, இது வெறும் ஒரு செய்தி இல்ல. தாக்கப்பட்ட கப்பல்ல இருந்த 20 பேர்ல 15 பேர் நம்ம இந்திய குடிமக்கள். இப்போ அவங்களோட பாதுகாப்பு ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு. ஆனா, ஒரே ஒரு கப்பல் மேல நடந்த தாக்குதல் ஏன் உலக அளவுல இவ்ளோ பெரிய பீதியை கிளப்புது? அத புரிஞ்சுக்க நாம அந்த இடத்தோட புவியியல் முக்கியத்துவத்தை பார்க்கணும். அது வெறும் ஒரு கடல் பகுதி மட்டும் இல்ல, அது உலக பொருளாதாரத்தோட உயிர்நாடி. இந்த ஹார்முஸ் ஜலசந்திய நிஜமாவே உலகத்தோட எண்ணெய் தமணின்னு சொல்லலாம். பாரசீக வளைகுடாவ வெளியுலகத்தோட இணைக்கிற இந்த ரொம்பவே குறுகலான வழி உலக எரிசக்தி விநியோகத்துல மிக முக்கியமான ஒரு இடமா இருக்கு. இதோட முக்கியத்துவத்தை நம்பர்ஸ்ல பார்த்தா இன்னும் தெளிவா புரியும். நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் உலக அளவுல கடல் வழியா போற மொத்த எண்ணெயில கால்வாசி, அதாவது கிட்டத்தட்ட 25% இந்த ஒற்றை குறுகிய பாதை வழியா தான் போயாகணும். இதனால சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் மாதிரியான உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி நாடுகள் எல்லாமே இந்த வழியத்தான் நம்பியிருக்காங்க. இந்தியா, சீனா, ஜப்பான் மாதிரி பெரிய நாடுகளுக்கு போற எண்ணெய் முழுவதும் இந்த வழித்தடம் வழியாதான் போகுது. உலகம் இந்த வழியை எவ்வளவு நம்பி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த ஈரான் ஒரு பலவீனமா பாக்குது. இப்போ அந்த பலவீனத்தையே ஒரு பெரிய மோதல்ல தனக்கு சாதகமான ஒரு பொருளாதார ஆயுதமா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரானோட திட்டம் ரொம்பவே தெளிவா இருக்கு. கப்பல்களை தாக்குறது மூலமாவோ இல்ல தடுத்து நிறுத்துறது மூலமாவோ அமெரிக்காவுக்கும் அதோட நட்பு நாடுகளுக்கும் பொருளாதார ரீதியா பெரிய சேதத்தை ஏற்படுத்தணும். உலக சந்தையில ஒரு விதமான பயத்தையும் நிலையற்ற தன்மையையும் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இது சும்மா கப்பல் போக்குவரத்துக்கு இடையூறு செய்யறது மட்டும் இல்ல. ஈரான் தன்னோட ராணுவ திறமையும் ரொம்ப துல்லியமா காட்டியிருக்காங்க. சமீபத்துல கத்தார்ல இருந்த அமெரிக்காவோட $1.1 பில்லியன் மதிப்புள்ள ஒரு அதிநவீன ரேடார் அமைப்பை அவங்க வெற்றிகரமா அழிச்சாங்க. இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, அந்த $1 பில்லியன் மதிப்புள்ள கருவிய வெறும் $2000 மதிப்புள்ள ஒரே ஒரு தற்கொலை ட்ரோனை வச்சு அழிச்சிருக்காங்க. இதுக்கு பேரு தான் சீரற்ற போர் முறை. அதாவது ரொம்ப குறைஞ்ச செலவுல ரொம்ப பெரிய சேதத்தை ஏற்படுத்துறது. சரி, இந்தியா இந்த ராணுவ மோதல்ல நேரடியா ஈடுபடல. ஆனாலும் இதோட பொருளாதார விளைவுகள் நேரா நம்ம வீட்டு வாசல்ல தான் வந்து நிக்குது. பொருளாதார நிபுணர்கள் என்ன எச்சரிக்கிறாங்கன்னா, இந்த ஜலசந்தி இதே மாதிரி தடைப்பட்டா ஒரு பேரல் கச்சா எண்ணெயோட விலை $110 தாண்டும்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன ஆகும்? பெட்ரோல் விலையிலிருந்து காய்கறி விலை வரைக்கும் எல்லாமே உயர ஆரம்பிக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிலைமை ரொம்பவே சிக்கலானது. ஒரு பக்கம் மத்திய கிழக்குல இருக்கிற நம்ம மக்களை பாதுகாக்கணும், இன்னொரு பக்கம் நம்ம கிட்ட இருக்கிற எண்ணெய் இருப்போம் வெறும் 10-15 நாளைக்கு தான் வரும். நம்மளோட முக்கியமான விநியோக சங்கிலியே இப்போ ஆபத்துல இருக்கு. இது ரொம்பவே கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இப்போ இந்தியா முன்னாடி 2 கஷ்டமான தேர்வுகள் இருக்கு. ஒன்னு, ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கலாம். ஆனா அது சேர 1 மாசம் ஆகும். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட பொருளாதார தடைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். இல்லனா மத்திய கிழக்கு எண்ணெயே நம்பி இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஒரு ஆபத்தையும் நிலையற்ற தன்மையும் நாம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த நெருக்கடி ஈரானோட மட்டும் முடியற மாதிரி தெரியல. இப்போ இந்த மோதலோட தீப்பொறி மத்த இடங்களுக்கும் பரவி அந்த பகுதியில இருக்கிற மத்த பெரிய நாடுகளையும் இதுக்குள்ள இழுக்க ஆரம்பிச்சிருக்கு. சவுதி அரேபியா ஒரு நேரடியான எச்சரிக்கையை விடுத்திருக்கு. பதிலடி தாக்குதல் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இது இப்ப வளர்ந்துட்டு இருக்கிற இந்த மோதலை ஒரு முழுமையான பிராந்திய போரை மாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் நம்மள ஒரு முக்கியமான கேள்விகளை கொண்டு வந்து நிறுத்துது. ஒருவேளை உலகத்தோட இந்த எண்ணெய் தமனி முழுமையா அடைக்கப்பட்டா என்ன ஆகும்? நிலைமை ரொம்பவே ஆபத்தான கட்டத்துல இருக்கு. மத்திய கிழக்குல தொடங்குற ஒரு சின்ன தீப்பொறி உலகம் முழுக்க இருக்கிற ஒவ்வொரு வீட்டையும் எப்படி பாதிக்க போகுதுங்கிறத வர்ற நாட்கள் நமக்கு காட்டும். உலகம் என்ன நடக்குதுன்னு உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கு.